ஹாய்! இதுவும் அம்மா வீட்ல எடுத்த வீடியோ தான். என்னடா இருட்டா இருக்கேன்னு பார்க்காதீங்க. இங்க 2 மாடு இருக்கு. என் பொண்ணு தான் அம்மா ஒரு மாடு கன்னுக்குட்டி போட போகுதுன்னு சொல்லி போய் வீடியோ எடுத்தா. இன்னொரு மாடு இது எவ்ளோ ஆறுதலா அதுக்கு தடவி குடுத்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? நம்ம கூட இவ்ளோ ஆறுதலா இருக்க மாட்டோம். இவ்ளோ மாடு திருப்போணத்துல இருக்கிறதுக்கு காரணம் இங்க சிவன் கோயில்ல வேண்டி மாட விட்டுட்டு போயிறாங்க. ஸோ இதனால அதுங்களுக்கும் தங்க இடம் இல்ல, சாப்பிட வைக்க ஆள் கிடையாது. நம்மளா வச்சா தான் சாப்பாடு கூட இங்க மார்க்கெட்ல இருக்க காய தான் சாப்பிடுது. நிறைய ஆக்சிடென்ட் கூட ஆகுது. பாவம் தான். ஒரு வழியா அந்த மாடு கன்னுக்குட்டியும் போட்டுருச்சு காலையில. மழையில இருந்துச்சுங்க. நாங்க எங்க கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, பழனி தான் கிளம்புறோம். நான் இப்படியே சென்னை ரிட்டர்ன் கிளம்புறதா அப்படியே பழனில இருந்து. ஃபேமிலியா பழனி கிளம்பியாச்சு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு, பையன், என் ஹஸ்பண்டுக்குலாம் மொட்டை தான் வேண்டுதல் இருந்துச்சு. ஸோ அந்த வேண்டுதலுக்காண்டி தான் கிளம்பிட்டோம். என் ஹஸ்பண்ட் சென்னையிலேருந்து அப்படியே டைரக்டா பழனி வந்துருவாங்க. நாங்க அங்கருந்தே ட்ரெயின்ல கிளம்பிடலாம் அப்படின்ற பிளான்ல தான் கிளம்பியாச்சு. ஒரு வழியா பழனியும் ரீச் ஆயாச்சு. இவங்க எல்லாரும் எங்க அக்கா பொண்ணுங்க எல்லாரும் தான் வந்தாங்க. ஏன்னா பழனிலேருந்து திருப்பூர் கிட்ட. ஸோ அதனால அவங்களும் அங்க வந்திருந்தாங்க. ஒரு வழியா நல்லபடியா சாமி கும்பிட்டாச்சு. நான் ஃபைனலா ஃபோட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் இதுலயே. நெறைய வீடியோஸ் எடுக்க முடியல. நெறைய பேர் என்கிட்ட ஸ்கூல்லயும் சரி, ஏன் பொண்ணுக்கு இவ்ளோ மொட்டை போடுறீங்கன்றாங்க. ஆனா வேண்டுதல் அத என்ன பண்றது? நம்ம வேண்டிக்கிட்டோம். கஷ்டம்னு வரப்ப அந்த கடவுள்கிட்ட தான் கேட்கிறோம். அப்புறம் அந்த வேண்டுதல நிறைவேத்தணும்ல. நம்ம நடந்த பிறகு அந்த வேண்டுதல நிறைவேத்தாம இருக்கக்கூடாது. நம்ம அதனால நல்லா மனசார போய் நாங்க மொட்டை எடுத்துட்டு வந்தாச்சு. என் பொண்ணுக்கும் இதான் ஃபைனல் மொட்டை. நல்லபடியா மொட்டையும் போட்டுட்டு திரும்ப சென்னை வந்தாச்சு. பாய்.